கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் கிருபையாய் தந்த மே மாதத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம் ஒவ்வொருவரையும் கடந்த 4ஆம் மாதம் முழுவதும் இயேசப்பா பத்திரமாய் பாதுகாத்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த மே மாதத்தையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு, விசாலத்தில் நம்மை கொண்டு போய் விடுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே விசாலத்தை உண்டாக்குகிற தேவன் என்கிற ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் விசாலமான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறான். நெருக்கத்தோடும் ஒடுக்கத்தோடும் வாழ்வதற்கு எந்த மனிதனும் விரும்புவதில்லை. எல்லாரும் விரும்புவது விசாலமான, கஷ்டமில்லாத, துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் எல்லாரும் விரும்புகிறார்கள். அந்த விசாலமான வாழ்க்கை நம்முடைய வாழ்வுக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எவைகள் என்பதை நாம் வேதத்திலிருந்து தியானிக்கப் போகிறோம். முதலாவது வார்த்தை யாத்ராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபியூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசாலம் உண்டாக வேண்டுமானால் தேவன் மத்தியிலே இறங்கி வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் ஒடுக்கத்தோடும் நெருக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் அவங்க வாழ்வுக்கு மேலே அவங்க வாழ்ந்த கோசேன் தேசத்தில் அவர் இறங்கினபடியினால் ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு விசாலம் உண்டானது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் மேல், நம்முடைய வீட்டின் மேல் ஆண்டவர் இறங்கி வருவாரானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விசாலம் உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. சங்கீதம் 18:6 தாவீது சொல்லுகிறார், எனக்கு நெருக்கம் உண்டானது. 18ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் மறுபடியும் தாவீது சொல்லுகிறார், அவர் வானங்களை தாழ்த்தி என் மேல் இறங்கினார். அதனுடைய 18ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் என்னுடைய ஆபத்து நாளில் எனக்கு தேவன் உதவி செய்தார். தாவீதுடைய வாழ்க்கையிலே வந்த நெருக்கத்தில் தேவன் இறங்கி வந்தபோது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விசாலம் உண்டானது. இரக்கமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மேலும் சீனாய் மலையில் இறங்கி வந்த கர்த்தர் உங்கள் மேலும் இறங்கி வர வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சியோடு ஜெபிப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய விசாலம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லும்போது, நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், பிதாவினால் சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி வருவார், உங்களுடைய ஊழியத்திலே விசாலம் உண்டாகும் என்று சொல்லி சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். ஆகவே தேவன் நம்மேல் இறங்கி வர, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கி வர, நம்முடைய வாழ்க்கையிலே விசாலத்தை உண்டு பண்ண தேவ பிள்ளைகளாகி நாம் தொடர்ந்து வாஞ்சிப்போம். கர்த்தர் இறங்கி வருவார், விசாலத்தை கட்டளையிடுவார். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே விசாலம் உண்டாக 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம். 2 சாமுவேல் 22:20 நாம் வாசிக்கும் போது, என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து
என்னை தப்புவித்தார். இரண்டாவது வார்த்தை, நம்மேல் தேவன் பிரியமா இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசாலம் உண்டாகிறது. இந்த உலகத்தில் வாழுகிற தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆகவே தாவீது ஜெபிக்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆகவே தாவீதுடைய விருப்பம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, நீர் என்ன விரும்புகிறீர் என்று எனக்கு தெரியாது, நீ விரும்புகிறதை எனக்கு போதியும், அப்போது நான் உம்மை பிரியப்படுத்த முடியும் என்று தாவீது ஜெபிக்கிறார். இரக்கமான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு நிருபங்களை எழுதும்போது மனைவியானவள் புருஷனை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று அதற்காக பிரயாசப்படுகிறார்கள். புருஷனானவன் மனைவியை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று பிரயாசப்படுகிறார்கள். இரக்கமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி எஜமானனை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று வேலையால் பிரயாசப்படுகிறான். இது போல நம்முடைய ஆண்டவரை நாம் பிரியப்படுத்த நம்முடைய வாழ்க்கையிலே முயற்சி பண்ணுவோம், அவரை பிரியப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஒரு விசாலத்தை தேவன் கட்டளையிடுவாராக. மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே விசாலம் வருவதற்கு 119ஆம் சங்கீதம் அதனுடைய 45ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 119:45, நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். மூன்றாவது, இதுவும் ஒரு எளிதான காரியம்தான். தேவனுடைய கட்டளை, தேவனுடைய வார்த்தை, வேதத்தின் வசனங்களை நாம் ஆராயும் போது நமக்கு ஒரு விசாலம் உண்டாகிறது. பெரும்பாலும் அநேக கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு போகும்போது வேதத்தை சுமந்து போகிறார்கள். பார்ப்பதற்கு அழகாக தான் இருக்கிறது. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிப்பதில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. எந்த ஒரு தேவ பிள்ளை வேதத்தை வாசித்து நேசித்து வாசிக்கிறார்களோ, நேசித்து அந்த கற்பனைகளை ஆராய்ச்சி பண்ணுகிறார்களோ, அவர்களுக்கு ஒரு விசாலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே விசாலம் இல்லையா? ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்கள், என் மேல் இறங்கி வாரும். உங்கள் வாழ்க்கை என்று ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே அவர் இறங்கி வருவார், ஒரு விசாலம் வரும். இரண்டாவதாக, தேவனை பிரியப்படுத்தாத ஒரு கிறிஸ்தவனாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று மனம் போல ஆண்டவரை அறியாத பிள்ளைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தால், தேவனை பிரியப்படுத்த இன்றைக்கே விரும்புங்கள். உங்கள் வாழ்க்கையிலே விசாலத்தை தருவாராக. வேதத்தை வாசிக்காத ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் இருப்பீர்களானால், இன்றைக்கே வேதத்தை வாசித்து அதில் எழுதியிருக்கிற வசனங்களை ஆராய்ச்சி பண்ணுங்கள். வேதம் சொல்லுகிறது, பெரையா பட்டணத்தில் உள்ளவர்கள் வேத வசனங்களை ஆராய்ச்சி பண்ணினபடியினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் அவர்கள் நற்குலசாலிகளாய் மாறினார்கள். நல்ல குணம் எப்பொழுது வருகிறது? எந்த ஒரு மனுஷன் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே நற்குணங்கள் வருகிறது. இந்த மே மாதத்திலே உங்கள் வாழ்க்கையிலே விசாலத்தை உண்டாக்குவார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதியில் விசாலம் இல்லையோ விசாலத்தை உண்டாக்குவார். உங்களை தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத வசனத்தின்படி ஒரு விசாலத்திற்கு நேராய் ஏசப்பா உங்களை நடத்துவாராக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.